வேளாண் உற்பத்தியாளர்களுக்கு வணக்கம். நான் அசோக்குமார், நாமக்கல் மாவட்டம் கார்கோடப்பட்டி கிராமம். இன்றைய காணொலியில் பயிர் செய்வதும் நோய் பராமரிப்பு முறைகளும் பற்றி பார்க்கலாங்க. பயிர் செய்கிறதுக்கு மண்ணை சரியான ஈரப்பதத்தில் கட்டிகள் இல்லாமல் உழுறது அவசியம். கடைசி உழவாக ரொட்டாவேட்டர் பயன்படுத்துவதை நம்ம தவிர்த்துக்கணுங்க. பெரியவங்க சொல்லியிருக்காங்க, காலத்தே பயிர் செய்யணும். ஒவ்வொரு பகுதிக்கும் தட்பவெப்பநிலை மாற்றம் இருக்கும். அதற்கு ஏற்றவாறு நம்ம பயிர் செய்கிறது ரொம்ப அவசியங்க. எந்த பயிர் செய்கிறோமோ அந்த பயிர் ஒரு ஏக்கரில் என்ன முழுமையான விளைச்சல் கிடைக்குமோ அதில் 80% மேலே விளைச்சல் எடுக்கிறது ரொம்ப அவசியங்க. பயிர் எந்தெந்த பருவத்தில் நோய்களை எதிர்கொண்டு நல்ல விளைச்சலை கொடுக்குமோ அந்தந்த பருவத்தில் பயிர் செய்கிறது ரொம்ப அவசியம். விளைச்சல் கண்டறிய சில உதாரணங்கள் சொல்கிறேங்க. நெல் பயிர் செய்கிறோம். நெல் நல்லா விளைஞ்சிருக்குன்னு நம்ம போய் வரப்பில் நின்று எத்தனை மூட்டை வரும்னு கேட்டால் எதை வச்சு நம்ம கணக்கிடணும்? நெல் பயிரை குத்துன்னு சொல்லுவாங்க. அதில் தூர்கள் வெடிச்சிருக்கும். ஒவ்வொரு குத்துலையும் எத்தனை தூர் இருக்குதுங்கிறத நம்ம சொல்லிடலாம். அதாவது ஒரு குத்தில் 20 தூர் வெடிச்சிருந்ததுன்னா அந்த வயலில் ஒரு ஏக்கருக்கு 20 மூட்டை நெல் விளையும். அதுவே 30 தூர் வெடிச்சிருந்ததுன்னா 30 மூட்டை நெல் விளையும். ஒரு குத்தில் 40 தூர் வெடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக 40 மூட்டை விளைச்சல் இருக்கும். அதில் ஏதாவது 1-2% முன்ன பின்ன இருக்கலாம். ஏதாவது பயிரோட ஸ்பேஸிங்கில் அந்த மாதிரி வித்தியாசம் இருக்கலாம் ஒழிய மற்றபடிக்கு பெரிய மாற்றங்கள் இருக்காது. அதே போல் சாரி நடவு, இதெல்லாம் ஒரு டெக்னாலஜி. நம்ம முன்னாடி காணொலியில் சொன்ன மாதிரி சாரி நடவு பண்ணுறது ரொம்ப அவசியம். நீங்கள் இணையத்தில் போய் நாகரத்ன நாயுடு நெல் நடவு மற்றும் பராமரிப்பு முறைன்னு போட்டிங்கன்னா தேடினீங்கன்னா நிறைய தகவல்கள் கிடைக்கும். நாற்று விடுவதே மேட்டுப்பாத்தி முறையில் விட்டு அதை பயிரில் இருந்து நெல் மணிகள் அந்த மேட்டுப்பாத்தியில் நாற்று விட்டுட்டு நாற்று 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வளர்ந்ததுக்கப்புறம் அந்த நாற்றை பிடுங்கினோம்னா அதனோட வேரை ஒட்டி அந்த நெல் மணிகளே வரும். அந்த மாதிரி அவ்வளவு சிறிய பயிர்லேயே நாம் பிடுங்கி நடணும்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த நெல்லோடு எடுத்து நடவு பண்ணும்போது பயிர் வளர்வதற்கு தேவையான அடிப்படை சத்துக்களும் அதில் கிடைக்கும். அதிகப்படியான பயிர் போடாமல் ஒற்றை பயிர் சாகுபடி செய்கிறது, பிறகு களை பறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மற்ற பயிர்கள் எல்லாம் களை எடுக்கிறதுன்னு சொல்லுவோம், ஆனால் நெல் பயிரில் மட்டும் களை பறிக்கிறதுன்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் பெண்கள் வயலில் இறங்கி நல்லா மிதித்து விட்டு கையை வச்சு நல்லா மண்ணை பறித்து அந்த வேர்களை அத்து விடுவாங்க. அதான் பறித்து விடுறதுங்கிறது. அந்த மாதிரி களை பறித்து விடும்போது பழைய வேர்களை இருந்து புதிய வேர்கள் ஓடி நல்லா குத்தில் நல்லா தூர் கட்டும். அப்போ நாம் இந்த மாதிரி களை பறிக்கிறம்போது சிரமமாக இருக்குங்கிறதுனால அதுக்கு தான் நம்ம தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும். கோணவேடுங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நல்லா அலசி ஓட்டினோம்னா பழைய வேர்கள் இருந்து புதிய வேர்கள் பாயும்போது அதிகமாக தூர் வெடித்து நமக்கு விளைச்சல் கூடுதலாக கிடைக்கும். வயலில் நின்று எப்படி மஞ்சள் விளைச்சல் கண்டறிகிறது? மண்ணுக்கு கீழே இருக்கிற கிழங்கு எப்படி விளைஞ்சிருக்குங்கிறத நாம் மேலே இருந்து எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ஒரு தூரில் 40 இலைகள் இருந்ததுன்னா அந்த வயலில் 40 குவிண்டால் கண்டிப்பாக விளைச்சல் இருக்குங்க. ஒரு தூருங்கிறது அதில் 20 இலைகள் இருந்ததுன்னா 20 குவிண்டால் தான் விளைச்சல் இருக்கும். ஒரு 10 இலைகள் தான் இருந்ததுன்னா அது 10 குவிண்டால் மட்டும்தான் விளைச்சல் இருக்கும். அப்போது ஒரு உருண்டையிலிருந்து 2 சைட்லேயும் 2 கோண மஞ்சள் உருவாகி அதிலிருந்து விரலிகள் உருவானால் கண்டிப்பாக 40 இலைகள் வந்துடும். அதே மாதிரி ஆடியில் 6 இலை வந்திருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆடி மாதம் 10 தேதி ஆனால் மஞ்சள் பயிரில் 6 இலை இருக்கணும். அதுக்கு நம்ம வைகாசிலேயே பயிர் பண்ணியிருக்கணும். 7 களைகள் எடுக்கணும், 70 நீர் பாசனம் பண்ணணும்னு பழமொழி இருக்குது. இதுக்கு இந்த மாதிரி நம்ம பயிர் நல்லா பராமரித்து அதிகபட்ச விளைச்சலை எடுக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். 4 ஏக்கர் பயிர் பண்ணுற இடத்துல 1 ஏக்கர் பயிர் செஞ்சாலும் முழு விளைச்சலை நம்ம எடுக்கணுங்க. நம்ம கண்டிப்பாக லாபம் அப்போ தான் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பயிர் இடைவெளி மற்றும் எண்ணிக்கையை நம்ம கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியங்க. பயிர் செய்யும்போது பயோடைனமிக் கேலண்டர், அதாவது உயிராற்றல் கால அட்டவணையை நம்ம பயன்படுத்தணும். இன்றைக்கும் அந்த கேலண்டரில் மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள், சமநோக்கு நாள் பார்க்குறோம். நம்ம முன்னோர்கள் விஞ்ஞானத்தை கடைபிடிக்கிறதுல ரொம்ப முதன்மையாக இருந்திருக்காங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் அதாவது என்ன செஞ்சாங்கங்கிறது புரியாமல் அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். இந்த மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் பார்க்குறது நட்சத்திரத்தோட அடிப்படையில் தானே ஒழிய நாட்களோட அடிப்படையில் இல்லை.
அப்போ ஒரு நாளில் 2 நட்சத்திரம், உதாரணத்துக்கு சதய நட்சத்திரம், அதுக்கு மேல் நோக்கு நாள். ஆனால் அதுக்கு அடுத்ததாக வர நட்சத்திரம் வந்து பூரட்டாதி நட்சத்திரம், அதுக்கு கீழ் நோக்கு நாள். அப்போ ஒரே நாளில் மேல் நோக்கு நாள் இருக்கும், கீழ் நோக்கு நாள் இருக்கும். அப்போ சதய நட்சத்திரம் எத்தனை மணி வரைக்கும் இருக்குங்கிறத பார்த்து மேல் நோக்கு முளைச்சி வரும் பயிர்களை நம்ம பயிர் செய்யணும். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு கீழ் நோக்கு நாள்னா அப்போ கிழங்கு பயிர்களை பூரட்டாதி நட்சத்திரத்தில், அப்போ அது என்ன டைமுக்கு ஆரம்பிக்குதுன்னு அதில் நல்ல நேரம் பார்த்து நாம் விதைக்கணும். இந்த மாதிரி இதுக்கான கேலண்டர் இருக்குது. நட்சத்திர சாராம்சப்படி நமக்கு மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் வேணும்னாலும் என்கிட்ட கேலண்டர் இருக்குது. நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கேலண்டரை நம்ம கொடுக்குறோம். அதை பார்த்து நம்ம செயல்பட வேணும். அது போலவே பயோடிக் டைனமிக் கேலண்டரில் மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் அது இல்லாமல் எந்தெந்த நாட்களில் நம்ம பயிர் செய்யணும், பயிர் செய்யக்கூடாத நாட்கள், பௌர்ணமி நாட்கள், அமாவாசை நாட்கள், பிரதமை நாட்கள், அபோஜி நாட்கள், பெரிஜி நாட்கள், இது மாதிரி பயிர் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல காரணம் என்னென்னா சந்திரனோட மூமெண்ட். அதாவது சில நாட்கள் சந்திரனோட வெளிச்சம் முன் இரவில் அதிகமாக இருக்கும், சில நாட்கள் சந்திரனோட வெளிச்சம் பின்னிரவில் இருக்கும், சில நாட்கள் இரவு முழுவதுமே சந்திரன் இருக்கும், சில நாட்கள் இரவு முழுவதுமே இருட்டாகவே இருக்கும், சந்திரன் இருக்காது. அப்போது பகலில் வெயில் அடிக்கும் போது பயிர்களுக்கு தேவையான உணவை தயாரிச்சுக்குது. ராத்திரியிலையும் நிலா வெளிச்சம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த பயிர் அதிகமான உணவு தயாரிச்சதுன்னா அதனுடைய வளர்ச்சி கண்ணாபின்னான்னு வளர்ந்து போயிடும். அப்போ எந்தெந்த பயிர் எப்படி எப்படி இருக்கணும் வளரணுங்கிறத அந்தந்த நாட்கள் பயிர் செஞ்சால் தான் அது முளைச்சி வர்றதுக்கு எத்தனை நாட்கள், அதுக்கப்புறம் சந்திரன் மறையுதா இல்லை வெளிச்சம் அதிகமாக இருக்குதாங்கிறதெல்லாம் கணக்கிட்டு தான் இந்த மாதிரி நாட்களை குறித்து வச்சுருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நாம் அந்த கேலண்டரை பயன்படுத்துறதன் மூலம் ஒரு 20% விளைச்சலை நம்ம கூட்டிக்கலாம். நோய் கட்டுப்பாடுன்னு பார்க்கும்போது வருமுன் காப்போங்கிற சூத்திரத்தை நம்ம கடைபிடிக்கணும். விவசாய பயிர்களாகட்டும், மனிதனோட உடலை பராமரிக்கிறதுலே ஆகட்டும், நமக்கு இது வரைக்கும் பாடம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. காய்ச்சல் வந்தால் இந்த மாத்திரை எடுத்துக்கணும், சளி பிடிச்சா இந்த மருந்து எடுத்துக்கணும், தலைவிலி வந்தால் இந்த மாத்திரை எடுத்துக்கணும், பயிரில் பூச்சி வந்தால் இந்த மாதிரி மருந்து அடிக்கணும், பயிரில் பூஞ்சான நோய் வந்தால் இந்த மருந்தை தெளிக்கணும். இந்த மாதிரி தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கடைபிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள். இன்றைக்கி வெளியில் போயிட்டு வரும்போது மழையில் நனைஞ்சிட்டோம், சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மஞ்சத்தூள் தண்ணியில் போட்டு நம்ம குடிச்சிக்கணும், ஒரு மிளகு எடுத்து வாயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அப்போ சளி பிடிக்காது. அதே மாதிரி ஒரு பயிர்னு எடுத்துக்கிட்டால் விவசாயி தெரிஞ்சு வச்சுருக்கணும் அந்த பயிரில் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த மாதிரியான சீதோஷ்ண நிலையில் என்ன மாதிரியான நோய்கள் வருங்கிறத. அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை அமையும் போது அந்த நோய் வரும்னு கண்டறிந்து அதுக்கு முன்னாடியே அந்த நோய் வராமல் பாதுகாக்கணும். அதுதான் வருமுன் காப்போம். ஒரு மனிதன் 100 வருஷம் வாழ்கிறான், ஒரு டைஃபாய்டு காய்ச்சல் வந்துடுது, ஒரு 10 நாள் பெட்டில் இருந்துட்டு நம்ம வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம், உறவினர்கள் பார்க்க வர்றாங்க, 2 மாதம் ஆயிடுச்சு. அப்போ கூட நம்ம என்ன சொல்லுவோம், காய்ச்சல் வந்து 2 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் என்னால் பழையபடிக்கு என்னால் இயங்க முடியல. ஒரு சாதாரண காய்ச்சல் வந்ததுக்கு 2 மாதம் நம்மளால் இயங்க முடியாத போது அப்போ வெறும் 60 நாள் பயிர், ஒரு வெங்காய பயிர் 60 நாள் 70 நாள் பயிருக்கு 6 முறை நோய் வந்ததுன்னா அந்த பயிர் எப்படி நல்ல விளைச்சலை கொடுக்குங்க? அப்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்னென்ன நோய் தாக்கும், இன்றைக்கி மழை அதிகமாக பெஞ்சுதா என்ன நோய் வரும், இந்த மாதிரி பண்ணி அதிகம் பெஞ்சா இந்த நோய் வரும்னா நாம் கண்டறிந்து அது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம எடுத்து அந்த பயிரை பாதுகாத்தோம்னா அதில் ஒரு 10 to 15% கூடுதல் விளைச்சலை நம்ம எடுக்கலாம். சில சமயங்களில் 40% விளைச்சல் கூட எடுக்கலாம். ஏன்னா நோய் வந்து தான் அதிகப்படியான விளைச்சல் குறைபாடு ஏற்படுது. ஒரு வெங்காய பயிர் பண்ணுறாங்கன்னா 60 to 70 நாள் அதுக்குள்ளே 7 முறை 6 முறை மருந்து அடிச்சிருக்காங்க. அப்போ அதில் எவ்வளோ விஷத்தன்மை வெங்காயத்தில் போய் தேக்கமடையுது. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஒரு வருமுன் காப்போங்கிற சூத்திரத்தை நாம் கடைபிடிக்கணும். ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் புரிதலுக்காக இங்கே சொல்லியிருக்கேன். இந்த பயிர் செய்யும் முறையிலையும் நோய் பாதுகாப்பு முறைகள்லையும் இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் நமக்கு உள்ளடங்கி இருக்கு. நாம் என்ன பயிர் பண்ணுறோம், அதுக்கு என்னென்ன மாதிரியான பயிர் பாதுகாப்பு முறைகள் செய்யணும், சில தயாரிப்பு முறை எப்படி செய்யணும், பயிர் செய்யும் முறை எப்படி இருக்கணும், நோய் தடுப்பு முறைகள் எப்படி இருக்கணும், இது எல்லாமே நாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் பயிர் பண்ணோம்னா அந்த பயிரில் நம்ம முழு விளைச்சல் எடுக்கலாங்க. முழு விளைச்சல் எடுக்கும்போது என்ன விலைக்கு விற்றாலும் நமக்கு கட்டுப்படி ஆகும். நாம் ஒரு ஏக்கரில் அந்த பயிர் என்ன முழு விளைச்சல் கிடைக்குமோ
அதில் பாதி கூட நம்ம எடுக்கிறது இல்லை. அதனால தான் விற்கிற விலைக்கு நமக்கு கட்டுப்படி ஆகிறது இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்த காணொளியில் நம்ம நுண்ணுயிரிகளை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத நம்ம பார்க்கலாங்க. நன்றிங்க.